ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தளபதி பேசுகிறேங்க. இன்றைக்கி நவம்பர் 18 நம்மளோட 10M ட்ரேடர்ஸ் அகாடமியில் 10M ரெங்கோ சார்ட் ஆட்டோ ட்ரேடில் இன்றைக்கி என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போகிறோம். டெய்லி அப்டேட்ஸ் நம்மளோட 10M ரெங்கோ ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற சேனல் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸாக போட்டு வரேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி பாருங்கள். நம்மளோட 10M ரெங்கோ சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு 6,700 ரூபா ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுத்துருக்குங்க. புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3,885 ரூபாயும், கால் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2,122 ரூபாய் ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுத்துருக்கு. இன்றைக்கி நம்மளோட ஓப்பன் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 72,868 ரூபா வந்துருக்கு. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 6,000 ப்ராஃபிட்டில் இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறப்ப இதோட சேனல் நான் காலைல நான் வந்து மார்க் பண்ணி நம்மளோட குரூப்பில் போட்டிருந்தேன். ஸோ நம்மளோட சார்ட்டு ரோபோ நம்ம போய் பார்ப்போம். இப்போதைக்கு சார்ட் ரோபோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட 10M ட்ரேடர்ஸ் அகாடமியோட பப்ளிக் சேனல் ஜாயின் பண்ணிங்க. டெய்லி அதோட வீடியோஸ் போஸ்ட்லாம் வரும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ட்ரேடோட வீடியோஸ் நான் அதில் வந்து கட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லைவ்லேயே என்னால் முடிஞ்சால் ஒரு விஷயம் நான் போஸ்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா 10M ரெங்கோ சார்ட்டுக்குன்னு தனியாக வந்து ஒரு குரூப் இருக்குது, 10M ரெங்கோ ட்ரேடர்ஸ்னு. இந்த குரூப்போட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. என்ன ஸ்ட்ரைக்கு, அதாவது நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட்லேயே நம்ம வந்து ஸ்ட்ரைக் எடுத்துருவோம். ஸோ அப்படிங்கிறப்ப இன்றைக்கி 25,800 கால் ஆஃப் ஸ்ட்ரைக்கும் 26,200 புட்டா ஸ்ட்ரைக்கும் நம்ம எடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிளைண்டோட அக்கௌண்ட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய அக்கௌண்ட்டு 5,314 ரூபா வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணி போட்டிருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு அதே பார்த்திங்கன்னா 5,150 ரூபா ப்ராஃபிட்டு, இன்னொரு கிளைண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா 5,200 ப்ராஃபிட் வந்து புக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா எப்போனா கரெக்டாக 151க்கு எனக்கு 5,300 ஒரு ப்ராஃபிட்டில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கு ஒரு என்ட்ரி எடுத்து தான் எனக்கு வந்து ஒரு 6,000 அடிச்சிருக்கு. சார்ட்டு ரோபோயும் பார்ப்போம். ஸோ ரோபோவில் வந்து பார்த்திங்கன்னா 6,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. கடைசியாக இருந்த ஆர்டர் டைம் பாருங்கள். ஆர்டர் டைம் பார்த்திங்கன்னா 3 கரெக்டாக பாருங்கள் 3 மணிக்கு வந்துருக்கு பாருங்கள். 3 மணிக்கு ஆர்டர் எடுத்து 3:1 அதாவது 3:45 செகண்டுக்கு எடுத்து 3:1க்கு நமக்கு வந்து 40 செகண்ட் ஆர்டர் கட் பண்ணி விட்ருக்கேன். ஏன்னா 6,000 அடிச்சது நமக்கு ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் இதில் வந்து நம்மளோட ஃபண்டு பார்த்தாலும் உங்களுக்கு சேம் அதே தான் காமிக்கும். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 78,424 ரூபா நம்மளோட ஓப்பன் பேலன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே ட்ரேடர்ஸ், சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு க்ரீன் பார் வந்திருந்தாலே கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 4,000-3,000 ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், மேலே ஆர்டரை கட் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா சார்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதே வந்து புட் ஆஃப் ஸ்ட்ரைக்லேயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ட்ரெண்டிங் வந்துருக்கு. அப்படியே நீங்கள் வந்து புட் ஆப்ஷனோட அந்த ஆப்ஷன் ரேட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் 1 2 3. அப்போ இந்த 3ங்கிறப்ப ஒவ்வொரு ட்ரெண்டுக்கும் நமக்கு குறைஞ்சது 2,000-3,000 ப்ராஃபிட் வரும். நான் வரும்போதெல்லாம் ஆர்டர் கட் பண்ணி நான் வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். கால் ஆஃப் ஸ்ட்ரைக்லையும் பார்த்தீங்கன்னா சேம் பாருங்கள் 1 2. அப்போ நமக்கு ஒரு 5 ட்ரெண்டிங் கிடச்சிருக்கு. 5 ட்ரெண்டுக்கு நமக்கு ஒரு 6,000 ப்ராஃபிட் வந்து புக் ஆகிருக்குங்க. ஸோ இது நீங்கள் ரோபோ பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லாம் டெமோ வாங்கும்போது சொல்லிடுவோம் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்குங்கிறத. சரிங்களா? ஓகே ட்ரேடர்ஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 டேஸ்க்கு டெமோ கொடுத்துட்டு வராங்க. இந்த டெமோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்து மட்டும்தான் நாங்கள் தரோம். நெக்ஸ்ட் மந்த் வந்து டெமோ கிடையாது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திங்க. டெமோங்கிறது எதுக்குன்னா நம்ம சொல்கிறபடி கரெக்டாக அங்கெல்லாம் ஒர்க் ஆகுதாங்கிறத நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் வந்து பிடிச்சிருக்கு சாட்டிஸ்ஃபை இருக்குன்னா அப்புறமா நீங்கள் வந்து லைவாக ஃபண்டு போட்டு பண்ணுங்கள். ஏன்னா நான் இப்போ வந்து பார்த்தா நான் வந்து லைவாக மணி போட்டு பண்ணுறேன்னா எனக்கு இதில் வந்து கண்டிஷன்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சு. நான் டெய்லியும் பார்த்துட்டு வரேன். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும்ல, அதுக்காக தான் டெமோ வாங்கி பாருங்கிறேன். இல்லை லைவாக பண்ணுற மாதிரி நீங்கள் லைவாகவே ஃபண்டு போட்டு பண்ணலாம். சரிங்களா? நாளைக்கு ஒரு நல்ல ட்ரேடில் சந்திப்போம். ஓகே ட்ரேடர்ஸ், தேங்க்யூ.